ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி மகிமை. தேவியின் திருநாமங்கள். பத்ரம் என்றால் மங்களம் என்பது பொருள். பக்தர்களுக்கு என்றும் மங்களத்தை அளிப்பவள் ஆதலால் சக்திக்கு பத்ரகாளி என்ற பெயர் அமைந்தது பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இப்பத்ரகாளி அம்மனே பிரத்யங்கரா தேவியும் ஆவாள். பிரத்யங்கரஸ் அங்கிரஸ் என்ற இரு ரிஷிகளும் காளியின் மந்திரத்தை முதலில் ஜெபித்ததால் அவர்களின் பெருமையை உணர்த்தும் வண்ணம் அந்த இருவரது பெயரையும் இணைத்து பிரத்யங்கரா தேவி என அழைக்கப்படுகிறாள். குரோதத்திலிருந்து தோன்றியவள் ஆதலால் குரோத சம்பவாயா என்றும், கோபத்தினை நாசம் செய்பவளாகியால் குரோத சமணி என்றும், பெரும் உக்கிரம் கொண்டவள் ஆதலால் உக்கிரா என்றும் இத்தேவிக்கு பெயர்கள் உண்டு. பிரத்யங்கரா தேவி தன் அருள் புரியும் தன்மை காரணமாக வேறு பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறாள். ஓங்கார ரூபிணியாக இருந்து விஸ்வ ரூபத்தில் திகழ்ந்து புத்தியையும் முக்தியையும் அளிப்பதால் புக்தி முக்தி பலப்பிரதாய என்றும் அழைக்கப்படுகிறாள். சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவள் என்பதால் சகல ஐஸ்வர்யதாரிணியை என்றும் அழைக்கப்படுகிறாள். பக்தர்களை நவ கிரகங்களின் பாதிப்பில் இருந்து காப்பதால் நவக்கிரக ரூபிணியை என்றும் அழைக்கப்படுகிறாள். 9 வர்க்கங்களாக பிரிக்கப்பட்ட 48 ரிக் மந்திரங்கள் இவள் பெருமையை உணர்த்துவதால் இவளை அதர்வன பத்திரகாளி என்றும் கூறுவர். பிரத்யங்கரா தேவி வெளிப்படுதல். சரபேஸ்வரின் ரெக்கைகளில் ஒன்றாக எழுந்தருளியிருந்த பத்திரகாளி பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பின் உக்கிரத்தை தாங்கி உக்கிர பிரத்யங்கரா தேவியாக வெளிப்பட்டு நரசிம்ம மூர்த்தியின் போர்க்குணத்தை பிரதிபலித்த கண்ட பேருண்ட பஷியை சீரணம் செய்தாள். சரபேஸ்வரர் தன் இரு இறக்கைகளாலும் நரசிம்ம மூர்த்தியை மிருதுவாக அணைக்க நரசிம்மர் சாந்த குணம் மேலிட்டவரானார். உருவ விளக்கம். பிரத்யங்கரா தேவி 1000 திருமுகங்களும் 2000 கைகளும் சிவப்பேரிய கண்கள் 3 கனத்த சரீரமும் கரிய நிறமும் நீல நிற ஆடையும் அணிந்த விஸ்வரூபம் தாங்கியவள். கரங்களில் சூலம் கபாலம் பாசம் டமருகம் என்னும் 4 வகை ஆயுதங்களை தரித்திருப்பவள். சந்திரனை தலையிலும் வராகத்தின் கொம்பும் ஆமையும் சேர்த்து கோர்க்கப்பட்ட மாலையை கழுத்தினிலும் அணிந்திருப்பாள். எள்ளும் புஷ்பமும் கொண்டு பூஜித்தால் ஆனந்தம் அடைபவள். பகைவர்களை நாசம் செய்பவள். பில்லி சூனியம் ஏவல் போன்ற மந்திர தந்திரங்களை தூளாக செய்பவள். பிரத்யங்கரா தேவியின் தனி சிறப்பு. தன்னுடைய திருவடிகளை பற்றிய அடியவர்கள் நல்லவர்கள் ஆயினும் தீயவர்கள் ஆயினும் வேண்டிய வரங்களை ஈவது தேவர்களின் இயல்பாகும். அவ்வாறு வரம் பெற்றவர்கள் அநீதியான செயல்களில் ஈடுபட்டு வரம் அளித்தவர்களையே அழிக்க முற்படுகையில் அத்தேவர்கள் பரம்பொருளின் துணை கொண்டு அநீதி செய்பவர்களை அழிக்கின்றனர். ஆனால் பிரத்யங்கரா தேவி அப்படிப்பட்டவள் அல்ல. தன்னிடம் வரம் பெற்றவர்கள் அவ்வரத்தின் பலனால் தீவினைகளில் ஈடுபடுவார்களே ஆனால் தானே முன்னின்று அவர்களை வதம் செய்து அழித்திடும் சக்தி உள்ளவளாக இருக்கிறாள். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஷம் பஷ ஜ்வாலா ஜிஸ்வே கரலா தம்ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் ஸ்ரீம் சூம் ஃபட் என்பதாகும். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் தியானம் பூஜை உபாசனை விதிமுறை ஆகியவற்றை சித்தி பெற்ற நற்குருவிடம் தெளிவாக பாடம் கேட்டுக்கொண்டு குருவின் முன் அவர் தம் சந்நிதானத்தில் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். விதிமுறைகளை நன்கு தெரிந்து கொண்டு தான் தனியாக பூஜை செய்ய வேண்டும். மூல மந்திரம் சொல்லும் விதம். பிரணவத்தில் இருந்து விரிவடைந்து இருக்கும் இந்த தேவியின் மூல மந்திரம் காயத்ரி மகா மந்திரம். சொல்லுவது போல் 5 இடைவெளி விட்டு சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் ஷம் என்று ஒரு இடைவெளியும், பசஜ் வாலா
ஜிஸ்வே என்று இரண்டாவது இடைவெளியும், கரலா தம் ஸ்ட்ரே என்று மூன்றாவது இடைவெளியும், பிரத்யங்கரே என்று நான்காவது இடைவெளியும், ஷம் ஸ்ரீம் சூம் ஸ்பட் ஸ்வாகா என்று ஐந்தாவது இடைவெளியும் வைத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடைவெளியும் 3 நொடிகள் இருக்கலாம். கருணை உள்ளம் கொண்ட இத்தேவியின் மூல மந்திர அச்சரத்தின் பிரணவ கலைகளை கூர்ந்து நோக்கினேன். இதில் ஷம்ஹாரத்தை குறிக்கும் கலைக்கு இடமே இல்லை என்று தெரிய வரும். தன்னை உபாசனை செய்பவர்களுக்கு சகல சம்பத்துக்களையும் வாரி வழங்கும் அன்னை பத்திரகாளியான பிரத்யங்கரா தேவியை போற்றி துதிப்போம். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்ரீ பரத்வாஜ் ஆசிரம யாகசாலையில் ஸ்ரீ அதர்வண பத்திரகாளி என்னும் பிரத்யங்கரா தேவியின் 6 அடி உயர வண்ணப்படம் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்திற்கு பக்கத்தில் உள்ள சேலையூர் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு தனி சன்னதி உள்ளது. கும்பகோணத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயாவாடியில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு தனி கோவில் இருக்கிறது. ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி போற்றி. அன்பை பொழிபவள் அடி பணிபவருக்கு அருள்பவள் அனந்தமானவள், அஷ்டசக்திகளை துணையென கொண்டவள், ஆனந்தத்தை தருபவள், மந்திரங்களை கண்டு பிடித்த மகாரிஷிகள், அங்கிரஸ் பிரத்யங்கர சிறுநாமம் கொண்டவள், சரபத்தி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, இன்பத்தை தருபவள், வாழ்வில் இனிமையை சேர்ப்பவள், ஈனரை அழி தொழிப்பவள் பிரத்யங்கரா, உய்யும் வழி காட்டுவாள், உபாசனையில் சிறந்தாருக்கு உயர் வழி காட்டுவாள், உள்வினை போக்குவாள் பிரத்யங்கரா, எத்துயர் வரினும் துடை தொழிப்பாள், ஏது மற்றவனை எல்லாமாக ஆக்குவாள், ஏகாந்தமாயிருப்பாள், எள்ளு புஷ்பம் பூஜையில் இனிமை காண்பாள், எல்லாமானவள் பிரத்யங்கரா, அயமின்றி தொழுவாருக்கு அனைத்தையும் தருவாள் பிரத்யங்கரா, ஒடிந்த உள்ளத்தை சேர்த்துபவள் ஓங்கார ரூபிணி பிரத்யங்கரா, ஔடதம் போன்றவள் மணப்பினிக்கு மங்களத்தை தருபவள் மங்கள ரூபிணி, ஆனந்த ரூபிணி மகாபைரவ பூஜிதா, சிம்ம உருவம் 1000 சிம்ம முகத்தினள், சிம்மவாகினி சீரும் தோற்றம் விரிந்த கூந்தல், விஸ்வரூபம் கரிய நிறம் நீல உடை, கபால மாலை காலணியம் நடுங்க வைக்கும் தோற்றம் ஓங்கார பிரணவரூபிணி, ஓங்கிய பருத்த உருவம் பிரேதம், காலின் கீழ் கரத்தினில் சூலம், முண்டம் சர்ப்பம் பாசம் டமருகம், 2000 கரத்தினும் ஆயுதங்கள், 8 சர்ப்பங்கள், ஜுவாலை என சிகை சிவப்பேரிய கண்கள், சிரத்தினில் சந்திர கலை ரத்தம் சொட்டும் நாக்கு, கோர ரூபம் என்னும் கோரும் வரம் தருபவள், வல்வினை போக்கி வரும் வினை தீர்ப்பால், கோள்கள் புரியும் கேடுகள் கலையும் நவக்கிரக ரூபிணியை, வாக்தேவதை அனங்க மாலினி உக்ர பிரத்யங்கரா, பாதுகாப்பு தேடிடும் பக்தருக்கு பக்க துணையாவாள் பத்ரகாளி, மனத்திடம் உறுதி கொண்டு ஜெயிப்பாருக்கு மாதாவாய் முன்னிற்பாள் பைரவ பத்தினி, காலம் உள்ளளவும் காத்து நிற்பாள் காயத்ரி சாவித்ரி அவள், புவனம் காக்கும் புவனேஸ்வரி, தன் எல்லை தெய்வம் காலம் என்ற காமேஸ்வரி, தன் காப்பு தெய்வம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, பக்தியுடன் சேவிப்பார்க்கு பயம் பறந்தோடும் பில்லி சூனியம் பிறையிடம் தேடும், செய்வினை ஏவல் சென்றிடும் வேறு வழி, சத்ருக்கள் அழிவர் ஜெயம் தருவாள், புத்தியை கொடுத்து முக்தி தருவாள், புக்தி முக்தி பல பிரதாயை, ஐஸ்வர்யம் தருவாள் ஐஸ்வர்யதாரிணியை, பத்திரம் எனில் மங்களம், பத்திரத்தை அளிப்பதால் பத்திரகாளியானாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, அங்கிரஸ் பிரத்யங்கர ரிஷிகள் கண்டறிந்து நமக்களித்த மந்திரம், தினமும் பயபக்தியுடன் ஜெபிப்பவர்கள் நோய் நொடியற்று சத்ரு அழிந்து பேய் பில்லி சூன்யம் பறந்தோட பயம் நீங்கி பாதுகாப்பான வாழ்வில் எல்லா ஆனந்தத்தையும் அடைந்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் அருள் பெற்று நீண்ட ஆயுளுடன் இம்மண்ணுலகில் நிலை பெற்று வாழ்வார்கள்.